EN பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் 5 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகளுடைய முக்கியத்துவம் என்ன? அதை தாண்டி பாஜகவினர் இந்த ஒரு மீட்டிங்கே அவசரமா புரிந்து கொள்ளாமல் நடத்தப்பட்ட ஒரு மீட்டிங். இதை பற்றி உள்துறை அமைச்சர் விளக்கமா சொல்லிட்டாரு. இது தேவையில்லாம பயந்து அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மீட்டிங் அவசியமே இல்லாதது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதல்ல அனைத்து கட்சி தலைவர்களும் வந்ததுக்காக முதலில் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவாகவே சில விஷயங்கள் பண்ணினார். இன்றைக்கும் இத்தனைக்கு ஏன் அவரை கோட் பண்ணி சொல்கிறோம்னா அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த கூட்டம் அவசியம்ங்கிறார். பாஜகவை சேர்ந்தவர்கள் அவசியமற்றது இந்த கூட்டம் அப்படிங்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவசியமான ஒரு கூட்டம், இது தேவை, காலத்தின் தேவை, கட்டாயம் செய்யணும் கூடியிருக்காங்க. இப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும். நம்ம என்னென்னா 75 காலகட்டங்களிலிருந்து அதே தொகுதி மறுசீரமைப்பு தான் இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, இது மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும். அப்படிங்கும்போது 2010க்கு பிறகு இப்போ வரைக்கும் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப 2026 எப்படி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய முடியும்? அப்போ இவருடைய நோக்கம் எப்படி? அதாவது இந்தியா முழுவதும் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படு நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு காலத்தில் முன்னெல்லாம் பஸ்ஸில் ரோட்டில் அங்கெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 குழந்தை போதும் அப்படின்னு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு மாறி என்னாச்சுன்னா அந்த விளம்பரங்கள்லாம் இப்போ இல்லை. பட் அந்த விளம்பரங்களை சரியாக கடைபிடித்த மாநிலம் தமிழ்நாடும். அதுக்காக தான் அவங்க கொடுக்குற பரிசான்னு தெரியல. அதுதான் எல்லா கட்சி தலைவரும் கேட்குறாங்க. அப்போ அது ஒரு விளம்பரமாகவே பண்ணாங்க, பிரச்சாரமே பண்ணாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியா முழுவதும் அது ஒரு பிரச்சாரமாகவே நடந்துச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் கொஞ்ச நாளும் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இந்தியா முழுவதும் பண்ணாங்க. அது தமிழ்நாடு அதை சரியாக கடைப்பிடித்து மக்கள் தொகையை இன்றைக்கி கண்ட்ரோலில் வச்சுருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே மக்கள் தொகையை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. சமீபத்தில் நேற்று சந்திரபாபு நாயுடு கூட என்ன சொல்கிறாரு, இனிமேல் நம்ம மக்கள் தொகையை பெருக்கணும், அதிகமாக குழந்தை பெற்றுக்குங்கன்னு சந்திரபாபு நாயுடு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு ஸ்கீமை, ஒரு திட்டத்தை சரியாக கடைப்பிடித்து அதை செயல்படுத்தக்கூடிய மாநிலங்களில் தென் மாநிலங்கள் இருக்குது, குறிப்பாக தமிழ்நாடு இருக்குது. அதற்காக எங்களுடைய உரிமைகளை நீங்கள் பறிப்பீங்களா? இல்லை நீங்கள் உங்களுடைய தொகுதி மது சீரமைப்பில் உங்களுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கை குறையாது, வட மாநிலங்களில் தான் அதிகரிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படின்னால என்ன ஆயிரும்? கிட்டத்தட்ட புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடத்தில் 800 சீட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க. ஆல்ரெடி உங்களுடைய நோக்கம் என்ன? வட மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகமாக்கிட்டு தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினரை குறைச்சிட்டு அப்போ உங்களுக்கு தேவையான சட்டங்களை, மசோதாக்களை அவருடைய மெஜாரிட்டியை வச்சு நிறைவேற்றி கொள்வது தான் உங்களுடைய நோக்கம். நீங்கள் எந்த ஸ்கீமு கொண்டு வந்தாலுமே பாஜக எப்படி விஷத்தை ஒரு பாலித்தீன் இதில் தடவி ஒரு இனிப்பு தடவி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அது வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன இது எப்பயுமே 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விஷயம் தானா, 25 வருஷத்துக்கு ஒருக்கா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டாங்க. 77 எடுத்த ஒரு மக்கள் தொகைக்கான ஒரு சட்டம் இன்றைக்கி எவ்வளோ மக்கள் தொகை மாறி போச்சு. அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னு ஜென்ரலாக பார்க்குறப்ப தெரியும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னா, தென் மாநிலங்களை புறக்கணித்து விட்டு வட மாநிலங்களை வளர்த்தெடுப்பதற்குண்டான ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறதா இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எத்தனை முரண்கள் இருந்தாலும் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. அப்படி இந்த ஒரு மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. ஆனாலுமே பாஜக இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. மேலும் சில கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, புரட்சி தமிழகம் அப்படின்ற மாதிரி பல கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பாஜகவை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்றத பார்க்க முடியுது இல்லையா? அதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, பாஜகவை சார்ந்து இருக்குன்னா பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வந்திருக்கு. பாஜக கூட்டணியில் இல்லாத நாம் தமிழர் வரல. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் வரல. அப்போ அவங்க சார்ந்து இருக்காங்கன்னு எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலையாய பிரச்சனை, நம்மளுடைய உரிமைகள் பறிபோக போகுது, நம்மளுடைய குரல் அங்கே எடுபடாது, அவர்கள் தீர்மானத்தை போட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துடுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இன்றைக்கி கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறப்பயே நீங்கள் என்ன ஆட்டம் போடுறீங்க?
புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் எங்கள் ஃபண்டுன்னு சொல்லி நிர்பந்திக்கிறீங்க. இப்போ வடமாநில எம்பிகள் அங்கே அதிகமாகிடுச்சு அப்படின்னா பொதுப்பட்டியல் இருக்கிறத மத்திய அரசு பட்டியலில் மாற்றிட்டாங்கன்னா, ஒன்றிய அரசு பட்டியலில் மாற்றிட்டாங்கன்னா, அப்போ அவங்க சொல்கிறத தான் செய்ய முடியும். அப்போ அங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ போன 2 முறை அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 2 முறையிலையும் ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. அப்போ ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறப்ப ஒவ்வொரு முறை நாடாளுமன்றம் கூட்டுறப்பையும் எல்லாருமே ஒரு அச்சத்தை இருப்பாங்க. இன்றைக்கி என்ன சட்டத்தை கொண்டு வர போகிறாங்களோ, இந்த என்ன ஸ்கீமை கொண்டு வர போகிறாங்களான்னு. அப்படி தான் கொண்டு வந்தாங்க. மேலே 3 வேளாண் திருத்த சட்டம், காஷ்மீர் 370 ரத்து, சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்கள், டெல்லிக்கு சிறப்பு வந்தது எல்லாமே அவங்க மெஜாரிட்டி இருக்கிறதுனால பண்ணாங்க. இப்போ வட மாநிலங்கள், தென் மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்குறாங்க, போராடுறாங்க, பேசுகிறாங்க, உரிமையை பேசுகிறாங்க, ஜனநாயகத்தை பேசுகிறாங்க. அப்போ அது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்தால் தானே பேசுவீங்க, உங்களை வரவிடாமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்போ வட மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை கூட்டிட்டு தென் மாநில எம்பிகளை குறைச்சிட்டாங்கன்னா மெஜாரிட்டி ஓட்ஸ் அதிகமாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க. அப்போ உரிமைகள் பறிபோகக்கூடிய ஒரு விஷயம், மாநிலம் பறிபோகக்கூடிய விஷயம், நம்முடைய கல்வி பறிபோகக்கூடிய விஷயம், இதுக்கெல்லாம் அரசியல் கட்சிகள் நீ கொண்டு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இது உரிமைகள் பறிபோகுது, மக்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. ஆனால் தாவேகா கட்சி இந்த ஒரு கூட்டத்தில் அவங்களுமே எல்லா கட்சிகளுடைய கூற்றென்னவோ அதுக்கு தான் ஒத்துழைக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எக்ஸ்தலத்தில் சில விஷயங்களை பதிவிட்டிருக்கிறாரு. அதில் பார்க்கும்போது 888 சீட்டுகள் இருக்குன்னா அங்கே பொம்மைகளாக உட்கார வைக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறதுக்கு எதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இது மக்களுடைய பிரச்சனையே கிடையாது. மக்களுடைய அன்றாட வாழ்வில் என்ன பிரச்சனைகளோ அதுதான் மக்கள் பிரச்சனை, இது மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும்போது பாஜகவிற்கும் சாதகமாகவும் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாகவும் இருக்கு. இப்பவும் நடுநிலை தன்மையை தேர்ந்தெடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அடிப்படை அரசியல் அறிவு கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு கூட இல்லாத ஒரு நபருடைய பேச்சாத்தான் நம்ம அதை பார்க்கணும். அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க? ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியினுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்துக்கு பேசுகிறாரு, தொகுதியினுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாரு, ஒரு மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற விஷயத்தை பேசுகிறாரு, ஒரு சட்டங்கள் கொண்டு வரப்போ எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அதை எதிர்க்கிறாங்க, சிலர் ஆதரிக்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினருடைய பவர் என்ன, வேலை என்னன்னு கூட விஜய்க்கு தெரியல. அவங்க சும்மா பொம்மையாக உட்காந்து இருந்துச்சு வர்றாங்க. மக்கள் பிரச்சனையை மக்கள் தானே பேசணும் அப்படின்னு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. அப்படி கொடுக்கப்பட்டாலும் டைம் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. அப்போ எங்க வாய்ப்பு இருக்கும்? வாய்ப்பு கொடுக்கறது பேசுறது ஒன்றும் விஷயம் கிடையாது, எண்ணிக்கை இருக்கு இல்லையா? இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு. அதனால தான் வக்ஃப் போர்டு திரும்ப சட்டத்தில் இன்னைக்கு பாஜக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அமைச்சதே அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போனதுனால தான். இப்போ நீங்கள் அவங்க பேசுனதுனால ஒன்றும் கிடையாது, அவங்க அங்கே போய் இருந்தாலே அவங்களுடைய இந்த கணக்கு வந்துருதா இல்லையா? அவங்களுடைய ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அந்த பிரதிநிதியினுடைய உரிமை அங்கே இருக்கு இல்லையா? அவங்களுடைய கோரிக்கை இருக்கு இல்லையா? ஒரு நாடாளுமன்ற தொகுதி மத்திய அரசு ஸ்கீம்லேருந்து ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரணும், ஒரு சிபிஎஸ்சி பள்ளி அங்கே தேவை அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் பேசி அந்த நாடாளுமன்றத்தில் பேசுவார், கொண்டு வருவார், அந்த அமைச்சரை பார்ப்பார், அழுத்தம் கொடுப்பார், அது கொடுக்குறாங்க அதை முயற்சி பண்ணுவார். இப்போ அவர் சார்ந்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு மதுரையில் அரிட்டாப்பட்டிங்கிற பகுதியில் ஒரு டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. வேதாந்தா குழுமத்து, டெல்லி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வேதாந்தா குழுமத்துக்கு மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக மத்திய அரசு அனுமதி கொடுக்குது. அதை எதிர்த்து முதலில் போராடியவர் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் வெங்கடேசன் தான் அந்த பிரச்சனையை முதல்ல கையில் எடுக்கிறார். அது மக்கள் பிரச்சனையாக மாற்றுறாரு. அதை போராட்டம் பண்ணுற ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், சட்டமன்றத்தில் கொண்டு போய் முதலமைச்சர் சந்திக்கிறாரு, மக்களை திரட்டுறாரு, அந்த பிரச்சனையை பேசுகிறாரு. அதற்கு ஒரு மக்கள் பிரச்சனையாக மாறின பிறகு அந்த ஸ்கீம் கைவிடப்பட்டது இல்லையா? அப்போ அது நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை இல்லையா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்னன்னு கூட தெரியாத ஒரு தற்குறி தான் விஜய்ங்கிறதுல அது பேசினதுலே தெரியுது. ஓகே சார், அதே மாதிரி இந்த ஒரு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில கட்சிகள் மட்டும்தான் பங்கேற்கல. ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளும் இணைந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒத்த முடிவை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஒற்றுமை எந்த அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ஒற்றுமைக்கான காரணம் என்ன, இந்த ஒற்றுமை உணர்த்துவது என்ன அப்படின்றது? இல்லை, கட்சிகளுக்குள் நிறைய மாறுபட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் இது ஒரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவங்களும் இப்போ ஒரு கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினரை குறைச்சிட்டாங்கன்னா அவங்க சீட்டு வாங்க முடியாது, நிற்க முடியாது அந்த கட்சியினுடைய வேட்பாளர். உதாரணத்துக்கு பாமகவே இருக்கட்டும், பாமக ஒரு 5 சீட்டு 6 சீட்டு வாங்கி நிற்கிறாங்க, 10 சீட்டு வாங்கி நிற்கிறாங்கன்னா நாடாளுமன்ற எண்ணிக்கையை குறைத்த பிறகு அவங்களுக்கும் சேர்ந்து தானே பாதிப்பு, தனிப்பட்ட முறையிலும் பாதிப்பு, மாநிலத்துக்கும் பாதிப்பு. அதை உணர்ந்து தான் இன்றைக்கி எல்லா கட்சியும் நிற்கிறாங்க. எருமுகாமில் இருந்தால் கூட அதிமுக வந்திருக்கு. அதிமுக என்ன சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு வெளியே வேறு மாதிரி பேசுவாங்கிறத கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு வெளியில் என்ன சொல்கிறாங்க, இது தேவையில்லாத ஒரு இது
தேவையில்லாத பாட்டு வெளியில் பேசுகிறாங்க. அப்போ அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது மறைமுகமாக அவங்க உள்ள போய்கிட்டு இருக்கு. அதான் ஆனாலும் கூட மக்கள் பிரச்சனை அது மாறிடுச்சு. எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை, எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய கோரிக்கைகளை அங்கே கொண்டு வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க அப்படிங்கிற மக்கள் பிரச்சனையாக மாறின பிறகு எல்லா கட்சியும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கி அவங்க ஒன்றிணைந்து வந்து நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இது வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நம்ம கையில் எடுக்கணுங்கிறது வேற கட்டாயத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்துருக்காங்க. அப்படி ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டும் கூட சில கட்சிகள் வெளியில் இருந்து பார்க்குறாங்கன்னா அவர்களை தமிழக மக்கள் கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய நபர்களாக இருக்கிறார்கள். பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கக்கூடியவர்களாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மாறி போய் நிற்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு யார் கையில் போய் என்ன சீரழிஞ்சு எப்படி சின்ன பண்ணமா நிற்கிதுங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவர் கட்சியை கழிச்சிட்டு பாஜகவில் போய் சேர்ந்துடலாம். எதுக்கு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு தெரியல. தமிழ்நாட்டு நலன்னு ஒரு துளி கூட அக்கறை இல்லாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய இன்பத்திற்காக இன்னைக்கு போய் நீ பாஜக விட கைகட்டி நிற்கிறார். பாஜகவை சங் பரிவார் கூட்டத்தை கடுமையாக எதிர்த்த ஐயா மூப்பனார் உருவாக்கி வச்ச ஒரு இயக்கம் இன்னைக்கு எங்கே போய் நிற்குதுன்னு பார்க்கணும். இந்த இரண்டு கட்சியில் வந்து இன்னைக்கு மாறுபட்டு நிற்கிங்கிற போது இவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டிய நேரம் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், இந்த கூட்டத்தை ஒட்டி சில கருத்துக்களும் அந்த கூட்டத்தை வச்சு வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு சிலர் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவசரமாக ஒரு எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக விசாரிக்காமல் அவசரப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்னு ஒரு சிலர். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு வரக்கூடிய பிரச்சனையை முன்னே யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த கூட்டம் வரவேற்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள். இந்த இரண்டு கருத்துக்களையும் எப்படி பார்க்குறீங்க? அவசியமான கூட்டம்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிய பேச்சிலே தெரியுது இல்லையா? அங்க இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்கள் வேறு வேறு அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் இது இந்த நேரத்தில் கூட்டப்பட வேண்டிய கட்டாயம் அவசியம் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல வேண்டிய கருத்து என்ன சொல்ல வேண்டியிருக்கு? வேற வேற கட்சியில் இருக்காங்க. பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பாமக இது கட்டாயம், இது பேச வேண்டிய நேரம், இங்கே இது அவசியம்னு பதிவு பண்ணுறாரு. அப்போ இது தேவையான விஷயம். ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 800க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற சீட்லாம் போட்டுட்டு இப்போ வந்து ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும் போது அவங்களுடைய திட்டம் நமக்கு கண்டிப்பாக நல்லா தெரியுது. அதை தடுத்து நிறுத்துங்கிறதுனால அவசரமான ஒரு விஷயம் தான். அவசரம் மட்டும் கிடையாது, அவசியமான விஷயம் அப்படிங்கிறது எல்லா கட்சி தலைவர்களையும் உணர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு வந்து இதை வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டுருக்கு. ஓகே சார். அதே மாதிரி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றப்போ கடந்த காலத்தில் இருந்த தலைவர்கள், பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும், வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அவங்களுடைய கோரிக்கையை வந்து உணர்ந்து அவங்களுடைய கோரிக்கையை புரிஞ்சுக்கிட்டு 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வச்சாங்க. இப்போ தற்போது அதே மாதிரியான சூழல் வந்து இப்போவும் உருவாகி இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய உணர்வை புரிந்து அதே மாதிரி தள்ளி வைப்பாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா, எதிர்பார்க்குறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தமிழகத்தின் பிரச்சனை மட்டும் கிடையாது, தென் மாநிலங்களுடைய பிரச்சனை கிடையாது. வெஸ்ட் பெங்காலையும் இதே மாதிரி மக்கள் தொகை கட்டுப்பாடுல கரெக்டாக இருந்திருக்காங்க. நார்த் ஈஸ்ட்லயும் கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க. இப்போ அவர்களும் பாதிக்கப்படுவாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது. எங்கெல்லாம் அந்த மக்கள் தொகையை சரியாக கையாண்டார்களோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பரிசா இது. அந்த மாநிலத்தில் நாங்கள் ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க, அதை நாங்கள் சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா இது. தென் மாநிலங்கள் மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்கால்லையும் அந்த மாதிரியான கட்டுப்பாட்டில் கரெக்டாக வச்சுருக்காங்க. நார்த் ஈஸ்ட்லேயும் சில மாநிலங்களில் சரியாக இருந்திருக்கு. அப்போ அவங்களாம் தான். ஆனால் அன்னைக்கு இருந்த பிரதமர்களுக்கு ஒரு ஜனநாயகம் இருந்தது. இன்னைக்கு இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்கன்னு பேசுகிறாங்க. ஆனால் அதே இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுக்காக வருத்தப்பட்டார். அந்த இதை வாபஸ் வாங்கினார் மக்கள் போராட்டத்துக்கு பிறகு. வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் கூட திமுக வாஜ்பாயுடைய கூட்டணியில் இருக்குது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 குறைந்த செயல் திட்டம் ஒன்று போடுறாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று போடுறாங்க. அதில் ஒரு 10 ஸ்கீம் போடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, ஆர்டிகல் 370 எடுக்கக்கூடாது, சிஐஏ கொண்டு வரக்கூடாது, ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி 10 திட்டங்களை வந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவாதம் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு திமுக வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்தது. அதை அவர் ஏற்றுக்கிட்டார். அன்னைக்கு ஒரு ஜனநாயகம் இருந்தது. இன்னைக்கு இருக்கிறவர்கள்ட்ட அந்த ஜனநாயகம் கிடையாது. ஸோ அப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த 5 நிபந்தனைகளை வந்து கன்சிடர் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடும் இதை வலியுறுத்துறாரு. இந்த மாதிரி இந்த மறுசீரமைப்பு இன்னும் 25 வருஷத்துக்கு தள்ளி வைங்க, நாங்கள் கடைப்பிடித்ததனுடைய விளைவா எங்களுக்கு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டணியில் இருக்கிறார். அதனால அவர் அதிகமாக ஒரு அழுத்தம் கொடுத்து அதிகபட்ச அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல சந்திரபாபு நாயுடு தான் இருக்காரு. ஏன்னா கூட்டணியில் இருக்காரு. அவருடைய தயவுல தான் நீங்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. குறைந்தபட்சம் மேலும் வந்து நீங்கள் அப்படி தான் கொண்டு வரணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவங்க கூட்டணியிலிருந்து வெளியேறுவேங்கிற
ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்தால் தான் இந்த ஸ்கீம் வந்து இப்போதைக்கு தள்ளி போடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது காலம் நேரம் எப்படி முடிவெடுக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், தமிழக பாஜகவினர் வந்து இந்த ஒரு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் அவதூறான கருத்துக்களை வந்து பரப்புறாரு, அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம மற்ற கட்சிகளும் போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்தை வைக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு போன எந்த கட்சியோட உங்களோட கூட்டணி இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு புரிதல் இல்லைல்ல, நீங்கள் அதான் சொல்ல வர்றீங்க. அவங்க போன கட்சி எந்த கட்சிக்கும் புரிதல் இல்லையா? அப்போ அந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிற மாட்டோம்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றீங்க, அதை எதுக்குறாங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லை. புரிதல் இல்லாத கட்சியோட ஏன் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்குது அவங்களுக்கு? கிடையாதுல்ல. அப்போ அவருடைய ஓட்டு வேணும், நாட்டை ஆளணும், ஆனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும். அப்படி இது என்ன ஒரு ஜனநாயகம்? இது ஜனநாயக நாட்டில் எல்லாருடைய கோரிக்கைகளும் கேட்குறது தானே ஜனநாயகம். நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்குறதுங்க அதுக்கு பின்னா ஜனநாயகம். அப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகள் புரிதல் இல்லாமல் எப்படி போயிட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கூட்டணி கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறாதீங்க. இப்போ விஜய் அவர்கள் சொல்ற மாதிரியே தான் அவங்களும் கேள்வி எழுப்புறாங்க. இது மக்கள் பிரச்சனையே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில இப்போ மக்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. மீனவ பிரச்சனை இருக்கு, கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு, இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இதை போய் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். மக்கள் பிரச்சனையும் டெய்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ மீனவர் பிரச்சனைக்கு நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் பார்த்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து பேசுகிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு, ஃபோன் பண்ணுறாரு, அழுத்தம் கொடுக்குறாரு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அமைச்சர் போய் அவங்க தொடர்ந்து அங்கே பேசியிருக்காங்க. அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பேசுகிறார், கலெக்டரை பார்க்குறாரு, அது பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பத்தில் பேசுகிறாங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் பேசுகிறாங்க, அவங்க வெளியில் கொண்டு வரது பார்க்குறாங்க. சமீபத்தில் எத்தனையோ பேரை ஃப்ளைட்டில் மீட் எடுத்து வந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அரசாங்கம் அது தனியாக செயல்பட்டு இருக்குது. இது முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ பதவி இருந்தால் தான் நம்ம மத்திய அரசு மாநில அரசு போராடி சில விஷயங்களை வாங்க முடியும். அதுக்கே இன்றைக்கி ஆபத்தாக இருக்குது. அதை நோக்கி பேசிகிட்டு இருக்கப்ப இதை கொண்டு போய் நீங்கள் இதை சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அவ்வளோதான். ஓகே சார், தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.